ஆமா. அதனால உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கறேன், கொடுப்பீங்களா? ஆமா. உங்களுக்கு நேரம் சேர்ந்துக்கிச்சு உனக்கும். என்னை பிடிச்சது உன்னை பிடிக்க போது இப்ப. ஏண்டா எனக்காக இவ்வளவு கொடுத்தவங்கிட்ட நான் எந்த கேட்டாலும் கொடுக்கணும். எது கேட்டாலும் கொடுக்குறியா? கொடுத்துறதான் கெட்டு போ. கிடக்குற அரியா பையன் இப்ப கூட புத்தி சொல்றா, என் பேச்சு கேளு. ஏய் போடாங்க, கெட்டு போயிட வேணாம். ஏய் கோடி வேணுமா வேணாவா? கோடி வேணுமா வேணாமா? எதே வேணாலும் வேணாம்னு சொல்லு. வழங்க ஏமா வராங்க. நாட்டே வேணாம்னு சொல்லு. போயின்னு போகுது. நாட்டு மக்களே வேணாம்னு சொல்லு. வாங்க போயின்னு போறாங்க. ஏண்டா இங்க பாரு, நம்ம வீட்டை வேணாம்னு சொல்லு. அது கூட போனா போயின்னு போகுது. அதுக்கு மேல என் வீட்டுல ஒரு மூதி வைக்கிறா பாரு, கொண்டாடி. பொண்டாட்டி பாத்தியா? என்ன அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு, கொட்டிய அழகு. மாமா, அதனால நான் ரொம்ப எல்லாம் கேட்கல, ரொம்ப கம்மியா எனக்கு ஒரே ஒரு உங்க நாடு வேணும். ஆமா, இவனே நாடு. ஒரே நாடு போதும். ஆமா, நாடு ஒண்ணு நாடு தாங்க இவளுக்கு. வாங்க இவளுக்கு அவன் நாடு கொடுத்துரு. ஏண்டா எது பெருசு? எது நீ சொல்லு. நீ சொல்றதுதான் பெருசு. நாடு பெருசு மானாங்க. நாட்டு மக்கள் அவங்களும் நம்பிக்கிறாங்க. மனசாமி கொடுக்காத, கெட்டு போயிடாது. பொம்பளை நம்பாத. தம்பி, உனக்கு 50,000 சம்பளம், மாடுக்கு 50,000 சம்பளம் உனக்கு சேர்த்து கொடுக்கறான். மாட்டுக்கா கூட்டி கொடுக்கறான். சேர்த்து கூட்டி கொடுக்குறா, சேர்த்து கொடுக்குறேன். கூட்டி கொடுக்கறான். சரி, அப்படின்னு நாடு என்ன நாடு? அதெல்லாம் நமக்கு தூசி மாதிரி. சாமி, இப்பதான் நம்மளுக்கு பெருசு. பெருசுதான், அதை கூட பெருசுதான். அழிஞ்சு போற நேரம் சேர்த்து. அதனால சாமி, இப்ப நீங்க ராஜா, நீ கோஜா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நான் ராஜா, அரசன். எந்த நாட்டுக்கு ராஜா? இந்த கனகமகாபுரிக்கு நானே பேரரசு. ஆமா. இப்ப நான் யாரு? ராணி. ராணி. ராஜா ராணி என்றால் ராணி வேற யாரோட இருக்க முடியும்? ராணி. நான் தானே ராணி. ராணி மக ராணி. அவ சூத்து சாணி. அவகிட்ட போனீங்கன்னா கெட்டு போயிடுற. மாமா, அவனை விடுமா, நீ விட போடா. அதனால என்ன பண்ண தெரியுமா, நீங்க ராஜா, இப்ப நான் ராணி தானே. இந்த கனகமாபுரி பட்டணத்துக்கு ராணி அப்படின்னு நான் எழுதி இருக்கிறேன். நீங்க கையெழுத்து போட்டு போட்டா போதும். டேய், ஏண்டா எனக்காக எதையோ கொடுத்தவளுக்கு நாட்டை கொடுத்தா என்னடா? நானே மோடி. நீங்க ராஜா, நான் கனகமாபுரிக்கு ராணி. நானே மோடி விட பெரிய ஒரு ஆளு. நான்டா என்ன, இவன்டா என்ன? நான் ஆள்ற ஆட்சி இல்ல, இவள் ஆட்சியை சிறப்பா கொண்டபியா? எப்படியோடு கெட்டு போ. அதனால கையெழுத்து தானே. எட்டா பேனாவே இதுக்கு என்ன பேரு? எழுத்தாணி. எழுத்தாணி. தமிழ்ல சொன்னா எழுத்தாணி. ஆமா, போட்டலாமா? போட்டு முன்ன சனியத்துல முழு நலஞ்சி போச்சு. போடுங்க போடுங்க. குண்டா சாப்பிடாது குனி. ஆனா மகாராஜா, ஏய் போடுறே இல்லடா, 50,000 மாடு வாங்கி கொடுக்கண்டா குட்டி. சரி, அப்படின்ட்டா போடு. பையன் நல்ல காலத்துல கையெழுத்து போடும்போது கும்பல் அம்பலம் ஆகும். அதனால நான் மேலும் மேலும் அம்பலம் ஆகலாம். ஒன்னும் தப்பு இல்லை, நீங்க போடுங்க. காத்தால தும்பிட்டு தும்பணும். தும்பணும் பொண்ணுட்டுக்காரர் வந்தாங்க. மாப்பிட்டுக்கார பொண்ணுட்டுக்கு வந்தாங்க. தண்ணி கொடுக்காதீங்க, தண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னு கேட்டா மாப்பிள்ளை செத்து போயிட்டான். நீ தும்பல் 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 என்ன பட்டலாமா? கையெழுத்து ஓடுறோம். ஏண்டா வைக்கலாமா? சீல எல்லாம் ஊமிடும் போது வை. ஏப்ப அபச்சுரமா பேசுற? அல்ல, அதாவது ஓங்கோட்டின்னு போகுது. ஓஹோ, மந்திரி நான் அறிவுள்ள மந்திரி. இவனே ஓகா வைடா சீலு. நானே கொடுத்தா அவ்வளவு மரியாதை இருக்காதுப்பியா? என் பேரை சொல்லி நீ கும்பிட்டு கொடு. நீ அந்த பக்கம் போய் கும்பிடுறான், அந்த பக்கத்து கும்பிடுறான். கும்பிடுறியா? கும்பிடு 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 கும்பிட்டு கொடு.
என்ன இன்னும் அல்லா சாமி டேய் டேய் ஒரு கையில இதுக்கு மேல எப்பறம் ரெண்டு கையில கும்பிட முடியும்? ஆனா முடியாது வச்சுக்கணும். அதனால குடுத்துடலாமா? குடுத்துரு அப்ப அந்த நாட்டுக்கு நீதான் ராணி. ராணி. அப்ப நம்ம காட்டுல இருக்கலாமா? ராணி என்றால் அரண்மனையில் இருக்க வேண்டும். ஆமா. காட்டிலே வேண்டாம். ஆமா. அதுல அந்த பையன் ஏதோ சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறதாக. அதனால ஒரு மனைவி ராணியா இருக்கும் பொழுது நான் கொண்டு போனீங்கன்னா நாட்டு மக்கள் உங்களுக்கு எளிதும் பேசுவாங்க. அதனால நாம எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி உங்களுடைய மனைவியை கொன்னுட்டு அதுக்கப்புறம் நம்ம ராஜா ராணி ஆக்கலாம். நான் சந்தோஷமா சொல்றேன். ஏன்னு கேளு, அந்த மூஞ்சாய முடிச்சு அவன் மூஞ்சில முடிக்கலாமா? முடிக்கூடாதா? அவன் மூஞ்சில முடிக்குமாடா? சூத்துல முடி. அதை கொஞ்சம் நல்லா இருக்கா? அதனால மாமா எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி அவங்களை கொன்னுட்டு நாம ராஜாவும் ராணியாவும் மாறணும். அதனால நாட்டுக்கு போலாம் சாமி. காட்டுல நாம ஏன் இருக்கணும்? போகலாமா? போகலாம். போகலாம் சாமி. அதனால நமது நாடு எல்லையிலே வந்து விட்டோம். ஆமா, எல்லை வந்து விட்டோம் இல்லையா? மழைலாம் வராதுமா, உட்காருங்க. ஒரு சும்மா லைட்டா வந்துட்டோம். அதனால இப்ப நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? உனக்கு பணிவிட வேலை செய்வதற்கு ஒரு பணிப்பெண்ணை கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லி என்ன அன்போடு சேர்த்து விடுங்க. நான் பல சூழ்ச்சி பண்ணி நம்ம கொண்டு வரலாம் அவளை. புரியும். ஆமா, சிறப்பான யோசனை. ஆமா. அதனால நான் முதல்ல என் மனைவிடம் நான் பேசி வருகிறேன். ஆமா, போய் வாங்க. கமலை மன்னர் வந்திருப்பதாக தேவி கிட்ட சொல்லு. அம்மா, மன்னர் வந்து விட்டார். காலையில் இருந்து வேட்டைக்கு சென்ற மன்னர் வந்து விட்டாருமா. சாமி பாருங்கள் சாமி. கனகவல்லி அதனால வாழ்க வாழ்க. அப்படி இருந்தாலும் கழகத்திலே சென்று வேட்டையாடி நான் நாட்டிற்கு வந்துவிட்டு வந்த பிறகு உன்னிடம் பணிவிட வேலை செய்வதற்காக ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கின்றேன். நம் நாட்டிலே பணிவிடை வேலை செய்ய 1000 பெண்மணிகள் இருக்கிறார்கள். எதற்கு சாமி? அது கிடையாது. இப்ப இருக்கும் நிலையிலே உனக்கு பணிவிடைக்கு பெண் தேவை. நான் மனதார யோசனை செய்து அழைத்து வந்து விட்டேன். அதனால நான் ஒன்று அறிமுகம் செய்யட்டுமா? அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். இதான் ராணி அம்மாவா? அக்கா வணக்கம்க்கா. எனக்கு தங்கச்சி மாதிரி. அண்ணா எனக்கு ராஜாவுக்கு ராஜா, அண்ணாவுக்கு அண்ணா. அதனாலே அது நல்ல நல்ல சகுனமாக இருக்கும். ஆமா ஆமா. அதனால அண்ணா இந்த பெண்ணை பணிவிடை வேலை செய்வதற்காக அழைத்து வந்திருக்கிறேன். இவரிடம் அனைத்து வேலைகளையும் நீ நல்லா செய்யணும். ஏன் சரிமா அண்ணா? அக்கா வந்து மாசமா இருக்கிறாங்க. எனக்கு மருத்துவ வச்சு வேலை தெரியும். குழந்தை நல்லா பிறக்கிறதுக்கு அத்தனை வேலையும் நான் செய்யறேன். அப்படியா? ஆமா. சரி, எல்லா வேலையும் நான் செய்யற வேலையில அக்காவுக்கு குழந்தை புழுக்குன்னு பிறந்து வரும். அப்படியா? சரி, சீக்கிரமாக செய். ஆனா ஒண்ணு, நான் எந்த வேலை சொன்னாலும் செய்யணும் அக்கா. அப்பதான் குழந்தை நல்லா பிறக்கும். நீங்க சொல்லிட்டு போங்க. கனகவல்லி, என்ன வேலை சொன்னாலும் நம்ம குழந்தை நல்லா பிறக்கணும் தான் சொல்றாங்க. நல்லதுக்கு தானே. அதனால எந்த வேலை சொன்னாலும் நீ அப்படியே மறுக்காம செய்யணும். செஞ்சே ஆகணும். அதனால சொல்லு, நான் கத்து கொடுக்குறேங்க. நான் புறப்பட்டமா? குழந்தை நல்லா பிறக்க வைக்கிறது என் பாடு. சரி, ஆமா. நான் அரண்மனைக்கு புறப்படுகிறேன். ஆமா, நீங்க ஆயா பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். அக்கா வணக்கம்க்கா. வாங்கக்கா, வாங்க அக்கா. அக்காவுக்கு தவிர்த்து ஒரு சமாச்சாரம். குழந்தை நல்லா பிறக்கணும்னா நல்லா குமிழ்ந்து நிமிர்ந்து வேலை செய்யணும். அப்பதான் குழந்தை நல்லா பிறக்கும். அது வந்து ஒரு எக்ஸசைஸ், ஒரு உடற்பயிற்சி. என்ன தெரியுமா? இந்த நாடு குமிழ்ந்து நிமிர்ந்து பெருக்குனா இடுப்புக்கு நல்லது. குழந்தை நல்லா பிறக்கும். ஆரோக்கியமா குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்குதா? அருவு கட்ட அக்காக்கா இந்த ஆரோக்கியமா இருக்குதா? நார்மலா தான் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் தொட்டு பார்த்துட்டு செக் பண்ணி சொல்றேன்.
ஐயோ குழந்தை நல்லா பிறக்காதுக்கா. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா குழந்தை நல்லா பிறக்கும். எனக்கு மறுத்து வச்சுக்கா, எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? ஆமா பாரு, இந்த பக்கம் குழந்தை கொஞ்சம் இல்ல, குழந்தை கொஞ்சம் மேலே ஏற்றி. அதனால ஒண்ணு இல்ல, இந்த நாடு நகரத்துல ஒரு கொஞ்ச இடத்தை மட்டும் நீங்க பெருக்குங்க. மீதெல்லாம் நான் பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிறேன். எனக்கு பெருக்க தெரியாது. பெருக்க தெரியாதா? நான் சொல்லி தரேன். சொல்லி தரேன், நான் சொல்லி தரேன். எல்லா சக்காச்சி உட்காந்துருக்கேன். எல்லாம் தொடப்பள்ளி அடிக்கும். மழை வந்துருதா? எங்க எழுந்து போறத பார்த்தா மழை வராது. அக்கா ஆமா, அதனால பார்க்கா இதான் தொடப்போம். இதை எடுத்து பெருக்கணும். இந்தாக்கா, இந்தா. ஏக்கா உனக்கு இந்த கிரிக்கெட் பிடிக்கிற மாதிரி பிடிக்க தெரியாத பச்சை? இதான் தொடப்பம், எடுத்து பெருக்கு. எப்படிமா பெருக்கு? பிடிச்சு பெருக்கணும். தொடப்பத்தை பெருக்கணுமா?